உறவினர்கள் கிட்ட வந்து கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சரியாகும். குரு பார்க்கறதுனால பெருசா பாதிப்பு தெரியாது. முயற்சிகள் நல்ல தைரியத்தை கொடுக்கும். நல்ல தைரியமா எல்லாத்தையுமே வந்து இறங்கி செய்வீங்க. முயற்சிகள் வெற்றி அடையும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வேலைக்கிழமையில போய் வழிபடலாம். உங்களுக்கு எந்த குருவாக இருந்தாலும் சரி, ஒரு குருவை வந்து வழிபட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி வந்து சூரியன் 8 இடத்துல இருக்குது, உங்கள் பதவி உயர்வு, சுபகாரியங்களை தடை போடுது. இதுக்கு வந்து நீங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமையில சிவனை போய் வழிபடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தரப்போகுது, இந்த ஆடி மாசத்தை அவங்க நல்லபடியா கடக்கிறதுக்கு அவங்க எந்த தெய்வங்களை வழிபட்டா சிறப்பா இருக்கும்? தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறது சில தடைகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, 4 பார்ப்பாரு. 12ன்றது வந்து வெளிநாட்டு பயணங்கள், சுப விரயங்களை கொடுப்பாரு. திடீர் தடைகள், இப்போ வெளிநாட்டுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா தடை ஏற்படும், பட் நடந்துடும். தடை ஏற்பட்டு நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறது வருமானம் வரும். தனுசு ராசி நேயர்களுக்கு வருமானத்துக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, நிம்மதியை கொடுப்பாரு. தனுசு ராசிக்கு நிம்மதி. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. உறவினர்கள் கிட்ட வந்து கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சரியாகும். குரு பார்க்கறதுனால பெருசா பாதிப்பு தெரியாது. இருந்தாலும் விட்டு கொடுத்து போறது நல்லது. ஏதாவது குடும்பத்தினர் உறவினர்கிட்ட பிரச்சனை வருது அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க, அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கும். 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து முயற்சிகள் நல்ல தைரியத்தை கொடுக்கும். நல்ல தைரியமா எல்லாத்துலேயுமே வந்து இறங்கி செய்வீங்க. முயற்சிகள் வெற்றி அடையும். பட் அலைச்சலையும் கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நிறைய டிராவல் பண்றீங்க, நிறைய ஊரா போறது, இந்த மாதிரி அலைச்சல்களை கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து முயற்சிகள் வெற்றி அடையும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து 4ஆம் இடத்துல இருக்கிற சனி, 4ஆம் இடத்துல இருக்கிற சொத்து வாங்குற விஷயங்கள், அதுல ஏதாவது வந்து காலதாமதம் ஆகுது, பட் நடக்கும். குரு பார்க்கறதுனால கண்டிப்பா நடக்கும். சொத்து வாங்குற விஷயங்கள் நடக்கும். அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாகும். குரு பார்வையினால சரியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது 12ஆம் இடத்துல 6ல் இருக்காரு. வேலை விஷயமா வெளிநாடு போகிறது. அதே மாதிரி வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது வந்து பூர்வீக சொத்து. இதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் முதல் பாதி இருக்கும். ஆடி மாசத்தோட 2ஆம் பாதியில் அது சரியாகும். அதே மாதிரி வந்து பசங்க விஷயத்துல ஏதாவது தடை ஏற்படுது. ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க இந்த டைம்ல வந்து அந்த குழந்தைகளுக்காக நம்ம மருத்துவ சிகிச்சை எடுக்கிறேன், டாக்டரை போய் பார்க்கறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி வந்து மாசத்தோட பிற்பாதியில வந்து செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடத்துக்கு போறது வந்து தொழில் விஷயமா வெளிநாடு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். திருமண தடை ஏற்படுறது, ஆடி மாசத்தோட பிற்பாதியில திருமண விஷயமா ஏதாவது பேசுறதுன்னா தாமதமாகிட்டே இருக்கும். தடை ஏற்படுறது, வியாபாரத்துல சிறு நஷ்டங்கள் ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். 8ல் சூரியன் இருக்காரு. 9ஆம் அதிபதி 8ல் இருக்காரு. 9ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது தந்தையிடமிருந்து கருத்து வேறுபாடு ஏற்படுவது, உங்களுக்கு நடக்க வேண்டிய சுப காரியங்கள் தடைப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்க ராசியாதிபதி குரு 8ல் தான் இருக்காரு. அது அலைச்சலை கொடுக்கும். 8ல் எந்த கிரகம் இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ குரு சூரியன் இருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க வேலைக்கிழமையில வந்து குரு வழிபாடு வந்து நீங்க வந்து சாய்பாபா கும்பிடலாம், ராகவேந்திர கும்பிடலாம், காஞ்சி பெரியவரை கும்பிடலாம். அப்படி எந்த வழிபாடும் உங்களுக்கு தெரியாதுன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வேலைக்கிழமையில போய் வழிபடலாம். உங்களுக்கு எந்த குருவா இருந்தாலும் சரி, ஒரு குருவை வந்து வழிபட்டீங்கன்னா உங்க பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி வந்து சூரியன் 8ஆம் இடத்துல இருக்குது, உங்க பதவி உயர்வு, சுபகாரியங்களை தடை போடுது. இதுக்கு வந்து நீங்க பிரதோஷ வழிபாடு பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமையில சிவனை போய் வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமையில வந்து சிவனை போய் வழிபடுறது, அப்படி இல்லைன்னா பிரதோஷ வழிபாடு போக முடியலைன்னா ஞாயிற்றுக்கிழமையில சிவ வழிபாடு பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு யோகம் தான். 9ஆம் இடத்துல கேது இருக்காரு. 9ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து அதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகளை தடுக்கிறது, சுப நிகழ்ச்சிகளை தடை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு வந்து நீங்க விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு நீங்க தினந்தோறும் கூட பண்ணலாம். அதுக்குன்னு குறிப்பிட்ட கிழமெல்லாம் கிடையாது. விநாயகர் வழிபாடு எப்போ வேணாலும் பண்ணலாம். நீங்கள் சுப காரியங்களுக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு,
புதிய வாய்ப்புகள், வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள், இது எல்லாத்துக்குமே நீங்க விநாயகரை வழிபட்டுட்டு போனீங்கன்னா எல்லாமே சக்சஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த ஆடி மாசத்துல வந்து சுக்கிரன் 11ஆம் அதிபதி, உங்களுக்கு வந்து 6-11க்கு அதிபதி வந்து சுக்கிரன். இந்த 6-11க்கு அதிபதி 9ல இருக்காரு. 6-11க்கு 9ல இருக்கிறது தந்தையிடம் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு, தந்தைக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேலையில முன்னேற்றம் கிடைக்கும். வேலையில முன்னேற்றம்ன்றது வரும். பட் தந்தை உறவுன்றது தடைப்படும், பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4ல இருக்கிற சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அந்த அர்த்தாஷ்டம சனியால வர பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்கனாலே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். பைரவர் அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியில பைரவர் வழிபாடு பண்றது உங்க சனியால வர பிரச்சனைகளை குறைக்கும். இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைன்றது வந்து அர்த்தாஷ்டம சனியால சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கடுத்து 8ல இருக்கிற குரு சூரியனால சில பிரச்சனைகள் இருக்கும். 9ஆம் இடத்துல இருக்கிற கேது. இதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து வியாழக்கிழமையில வந்து குரு வழிபாடு. குரு வழிபாடுன்னா நவகிரகத்துல இருக்கிற குருவை கிடையாது, குருமார்கள். குருமார்களை வழிபடணும். வேலைக்கிழமையில வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து சிவ வழிபாடு பண்றது நல்லது. அடுத்து வந்து நீங்க ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க, புதுசா ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா விநாயகரை வழிபட்டுட்டு பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். இல்லைன்னா அதுல தடை ஏற்படும். இதுதான் வந்து இந்த ஆடி மாசத்துல நீங்க பின்பற்ற வேண்டியது. ஆடி மாசம் வந்து தனுசு ராசிக்கு வந்து 70% யோகமான பலன்கள் தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பட் நான் சொன்ன வழிபாடுகள் பண்ணால அந்த பிரச்சனைகள்லாம்